ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃப் 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்றனால இப்போ இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இது உண்மையிலே கேட்குறப்ப ஒரு வெட்கக்கேடாக இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்தியா இப்போ அமெரிக்காவை தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நான் உங்ககிட்டேருந்து நிறையா ட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன்ற மாதிரி இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பாருங்கள், கடைசி நம்ம அவனை தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் நம்மளை தேடி வராமல் இது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடுன்னு பாருங்கள். இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருந்தாங்கன்னா இப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன், கரெக்டான கவர்மெண்ட்டை எப்படி விஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் இப்போ இன்னொன்று வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் யூஎஸ்ஏங்கிட்டேருந்து நான் நிறையா சப்ளைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணாலுமே, உங்ககிட்ட நிறைய ட்ரேட் வச்சாலுமே நான் மிலிட்ரி சப்ளைஸ் வாங்க மாட்டேன். ஸோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் வரப்போகிற டேஸில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ட்ரம்ப் ஆனால் ஃபயரில் இருக்கார். ஸோ பார்ப்போம். ஸோ இதால் வந்து நம்மளோட இங்கே பிஸ்னஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆக போகுதுன்னு தான் தெரியல. நாளைக்கு நீங்களும் இல்லை நானுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சோன்னா இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பிஸ்னஸே வேணாண்டா எப்பான்ற மாதிரி நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளோட கிளாஸுமே வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணாத மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இந்தியாவை அப்படி தான் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்